பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகங்கள் இன்னைக்கும் முக்கியமான ஒரு சந்தேகங்கள். அதுவும் இன்றைய காலத்துல அதிகமாயிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல நிறைய குடும்பங்கள நம்ம பார்க்க முடியுது. இதற்கான கால சூழல் என்ன? இதற்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கும், நாம் வாழற வீட்டுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக, பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தி சாயி நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் அப்படிங்கிறது முன்னாடி போகறதுக்கே நெறைய அச்சப்படுவாங்க. ஐயோ! நம்ம குடும்பத்திலேருந்து கோர்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறோமான்னு. இன்னைக்கு அசால்ட்டா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அது ஃபேமிலி கோர்ட்டோ, இல்ல வேற என்ன பிரச்சனையோ, நீதிமன்றத்தில கூட்டம் நிரம்பி வழியுது. இந்த மாதிரி அடிக்கடி நீதிமன்றம் போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு தொடர்பு இருக்குன்னா, என்ன மாதிரி ஒரு வாஸ்து அமைப்பு இருக்கணும்? பொதுவாம்மா, வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இதை குறிக்கிறவர் யாருன்னா கேது பகவான். இவர் தான் வழக்குகளுக்கு உரிய அதிபதி. இப்போ இந்த இடத்துல இந்த கேதுவுடைய தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவர் வலுவடையக்கூடிய இடம் என்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில யாரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங் ஆகுறாரு. இந்த இடத்துல செவ்வாயை தான் நம்ம பார்த்தீங்கன்னா எதிரி அப்படின்னு சொல்றோம். யாருக்கெல்லாம் 8ஆம் பாவம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே வழக்குகளும் என்ன ஆகும்னா வலுவாக இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் கேது ஆளுமை செய்யக்கூடிய இடம் 2 விஷயம் தான் வாஸ்துல. ஒன்று பார்த்தீங்கன்னா கழிவு நீர் தொட்டி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடிப்படி. அதே போல கேது பகவான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்துல வீட்டுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அப்படியே கனெக்ட் பண்ணி வளர்க்க வைக்கிறது. இது எல்லாமே கேதுவுடைய தன்மையாக நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வழக்குகள் யாருக்கு என்ன பொறுத்தளவுல அதிகமாக இருக்கிறதோ, ஒவ்வொரு திசையிலும் இந்த கழிவறையும் படியும் அமைந்திருப்பதை பொறுத்து அந்த கிரகத்திற்குரிய வழக்குகள் என்ன பண்ணுதுன்னா நடக்குது. இப்போ உதாரணமா இப்போ கிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கிழக்கு பகுதியில் ஆளுமை செய்கிற கிரகம் யாரு? சூரியன். இப்போ சூரியன்னா என்ன? பரம்பரைன்னு எடுத்துக்கலாம், அப்பான்னு எடுத்துக்கலாம், பூர்வீகம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ கிழக்கு மத்தியில் யார் வீட்டில் படியோ, கழிவுநீர் தொட்டியோ, கழிவறையோ இருக்கிற பட்சத்தில் இவர்கள் எல்லாம் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உரிய சொத்துக்களை வழக்காக போட்டு வாழ்க்கை முழுக்க போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இப்போ இதுவே வடக்கு மத்தியில் இருந்தால், வடக்கு மத்தியமம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க கழிவறையோ, அங்க வடக்கு மத்தியமத்தில் படியோ, அதே போல வடக்கு மத்தியமத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாரங்களையும் சாக்கடைகளையும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது இவங்க தான் வாங்கிய சொத்துக்கள்லயே சட்ட சிக்கலை பார்த்துடுறாங்க. தான் வாங்கிய சொத்துக்கள்லயே சம்பாரிச்சு வாங்குறதுல என்ன இருக்கும்னா, அதுல டாக்குமெண்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது வாங்கினதுல சரியான சட்டப்பூர்வமான எந்த தகவலுமே இருக்காது. இது எல்லாம் வடக்கு மத்தியமத்தில் பிரச்சனை இருந்தா. வாழ்க்கையே பிரச்சனையாகி இருக்கிறது, வழக்காகி இருக்கிறதுனா அது வடமேற்கு. யாருடைய வீட்டுல வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்டிக் டேங்கை கொண்டு நிறுத்தியிருப்பாங்க. சமையலறை வடமேற்குல போட்டிருப்பாங்க. அந்த வடமேற்கு சமையலறைக்கு கீழேயே செப்டிக் டேங்க் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கொண்டு அந்த செப்டிக் டேங்கை வச்சிருப்பாங்க. அதனுடைய ஓப்பனை மட்டும் வெளியில வச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வடமேற்கு பகுதி மட்டும், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுல இது நிறைய நடக்குது. வடமேற்கு பகுதியில வீட்டுடைய டாய்லெட்டை அட்டாச் பண்ணி அது மேல படி போட்டிருப்பாங்க. படிக்கு கீழே டாய்லெட், அது வடமேற்கு பகுதியில் ஒட்டி இருக்கும். இந்த வீட்டிலையும் வழக்குகள் நிறைய இருக்கும். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்கு. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்குனா திருமணம் நடக்கிற, டைவோர்ஸ் நடக்கிறது, அல்லது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் உன்கிட்ட இருக்கலாமா என்கிட்ட இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான டிவோர்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா திருட்டு பழி, வேலை செய்யற இடங்கள்ல லஞ்சம், இதன் மூலம் ஏற்படக்கூடிய வழக்குகள், இதெல்லாம் வீட்டுடைய வடமேற்கு பகுதியை குறிக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா குற்ற பின்னணி ரொம்ப அதிகமா பண்றாங்க, கிரிமினல் கேசஸ், கொலை வழக்குகள், இது எல்லாமே குறிக்கிறது எதுனா தென்மேற்கு பகுதி. தென்மேற்கு பகுதி பள்ளமோ, தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கழிவறையோ, தென்மேற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்ப கனமான படி போடும் பொழுது இந்த வீட்டில் வளரக்கூடிய வாரிசுகள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா சட்டத்திற்கு மாறான செயல்களை பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வழக்குகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த நபர்களுடைய சந்திப்பு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் ஏற்பட்டுடும்.
ஆசைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுருவாங்க. இது தென் மேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மனிதன் வழக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த படியையும் இந்த கழிவுநீர் தொட்டியையும் கழிவறையும் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வாஸ்து வழக்குனே கொண்டு வந்து நிறுத்துறோம். அது எக்காரணத்தை முன்னிட்டும் கிழக்கு மத்தியமோ வடக்கு மத்தியமோ தென்மேற்கு கார்னர்லேயோ இருக்கக்கூடாது. இன்னும் ஒன்று, வடமேற்கில் மாடிப்படி போடுறீங்கன்னா அந்த படிக்கு கீழே எக்காரணத்தை முன்னிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கழிவறை வந்துடவே கூடாது. அதை வீட்டோட ரூம்ல இருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமுக்கு வெளியில கழிவறை போட்டு அதுக்கு மேல மாடிப்படி போட்டிருப்பாங்க. அந்த இடம் வேஸ்டா தானே போகுதுன்ற மாதிரி. இவர்கள் எல்லாமே என்ன ஆகுறதுன்னா தன்னுடைய சொத்தை தொழில் மூலம் ஜப்தியாகக்கூடிய வழக்குகள். இப்போ நிறைய நம்ம ஸ்கேம் பார்க்குறோம் ம் குருஜி. அதாவது வீட்டில் இருக்கிற ம் பெண்கள்லாம் கொஞ்சம் வருடங்கள் மாட்டிக்கிறாங்க. பெண்மணியாக இருப்பாங்க, ம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்போ நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தில் ஜுவல்லரி பிஸ்னஸ், ம் பொட்டிக் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று செஞ்சு ம் ம் ஒரு சிறிய காலத்திலேயே ஒரு பாப்புலாரிட்டி, ம் அப்புறம் அதில் நிறைய பேர் இவங்க கிட்ட பொருள் வாங்கணும், ம் இவங்க ஸ்கேம் ம் ஏமாத்துற வேலைன்னு இந்த மாதிரி அவப்பெயரோட அவங்க மாட்டிக்கிறாங்கல்ல, இதற்கெல்லாம் என்ன? இது எல்லாமே வந்து வடகிழக்கு பகுதியை குறிக்கும். வடகிழக்கு பகுதியில கழிவு நீர் தொட்டி இருக்கிற வீட்டில் உள்ள பெண்களுக்கு நிறைய அவமானங்கள் ஏற்படும். இந்த மாதிரி கணவருக்கு தெரியாம நிறைய தவறுகள்ல ஈடுபட்டு நிறைய பொருளாதாரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா, வடமேற்குல கழிவறை போடணும். ஆனா வீட்டோட தொடர்பு படுத்தாம தனியா வெளிக்கழிவறை இருந்தா போடணும். படிக்கு கீழே கழிவறையை என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வர கூடாது. வீட்டோடைய உள்பாகத்திலிருந்து வெளியில படியோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணி கழிவறையை வச்சிருப்பாங்க, ரூம்ல இருந்து வெளியே வர மாதிரி. அந்த மாதிரியும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்க கூடாது. வடகிழக்குல போர்ட்டிகோவை கட் பண்ணி தனியா வடமேற்கு ரூம் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே வழக்குகளுடைய உச்சபட்சமாக இந்த இடத்துல என்ன பண்ணும்னா இருக்கும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் கேது பகவான அவருக்குரிய திசையில மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணி வைக்கணும். ஒருத்தருடைய வீடு யாருடைய வீடு எல் ஷேப் மாதிரி இருக்கோ அது கேதுவுடைய ஆளுமை பெற்ற வீடு. அப்படி பார்த்தா 99% வீடு எல் ஷேப்ல தான் என்ன பண்ணுதுன்னா ஆமாமா இருக்குது. இருக்கும். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்த, படியை வச்சியும் கழிவறையை வச்சும் தான் இந்த வழக்குடைய தன்மை எவ்வளோன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், முடிவே செய்ய முடியும். நிறைய பேர் வீட்டில் வடமேற்குல படி போடணுன்றதுனால வெளியில தான் ஆக்சுவலி போடணும். வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்முறையில படி போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு உள்ளேயே தென்கிழக்கு மூலையில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படி போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு உள்ளேயே தென்மேற்கு வடகிழக்கு இதுல போட்டிருப்பாங்க. இவர்கள் எல்லாமே தன்னுடைய சொத்துக்களை தொழிலுக்குன்னு நிறைய கடன்கள் வாங்கி அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா மூழ்கடிக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வரவேற்பு அறையில வரவேற்பு அறையில வடகிழக்கு ஒட்டி படி இருந்தாலோ தென்கிழக்கு ஒட்டி படி இருந்தாலோ இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக கட்டாயமா லோனுக்கு வந்து சொத்துக்களை அடமானம் வச்சு அந்த சொத்தை என்ன பண்ணுவோம்னா லோனே ஜப்தி பண்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். இப்ப அதனால இந்த ஆன்லைன்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. தோத்து போயிடுறாங்க. சொல்ல முடியறதில்ல. இதெல்லாமும் எந்த வீட்டினுடைய எந்த பகுதி பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி அவர்களுக்கு தாட் ப்ராசஸ் வடகிழக்கு அதுவும் வடகிழக்கு. வடகிழக்குல நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் பணத்தை மட்டும் எனக்கு இன்வெஸ்டா பண்ணி கொடுங்கன்னு யாரு கேட்டாலும் அவங்க வீட்டுல வடகிழக்குல கழிவறை இருக்கும், வடகிழக்குல கழிவுநீர் தொட்டி இருக்கும். இல்லைன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறை வச்சிருப்பாங்க. வடகிழக்குல சிறிய பூஜை அறை வச்சிருக்க வீட்டு பசங்க தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதை செயல்படணும்னு பட்டு தோல்வி அடைவாங்க. இதுல சக்சஸ் பண்றவங்க வேற, நம்ம பேசிட்டு இருக்கிறது தோல்வியும் வழக்குகளும் தன்னுடைய சொத்துக்கள் ஜப்தியாகக்கூடிய நிலையும் இருக்கிறவர்களை பேசுறோம். அப்போ கழிவறையை நம்ம சரியா அமைக்கிறதன் மூலமாக, படியை நாம சரியா அமைக்கிறதன் மூலமாக அவர்களுக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவர்களை முழுமையாக நம்ம விடுதலையாக்கலாம். ஸோ அதனால படி, கழிவறை இது 2யுமே ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பகுதியில அமைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்த்து அமைக்கிறது தான் சரியான வாஸ்து முறை அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. சரி. இப்ப நீங்க சொன்ன அமைப்புல நெறைய பேர் தனி வீடு, ஏன்னா நேயர்களே ம் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாஸ்து ரீதியான தகவல்கள் தனி வீடுக்கு மட்டும் தான் நம்ம சொல்றோமே தவிர, அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழறவங்களுக்கு அது தனியாக பார்க்கப்படும். ஏன்னா அது நிறைய வீடுகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது திசைகள் மாறுபடும், அதற்கான பலன்களும் மாறுபடும். நம்ம இப்ப சொல்லக்கூடியது தனியா பூமியில வீடு கட்டி தனி வீடா வாழறவங்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் நடக்குது, எதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் ஆலோசனையா குடுத்துட்டு இருக்கோம்.
இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சரி, எங்களுக்கு ஒரு நீங்க ஒரு வாழ்வியல் முறையா கொஸ்டின் கேட்கும்பொழுது சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லறதுக்கு ஆசையா இருக்குமா. நாம வந்து வாஸ்து பத்தி பேசியிருந்தோம். அதுல முக்கியமா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓனர் இருக்கிற இடத்துல வாடகை சந்தாதாரரை வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசினது நிறைய மக்களால பார்க்கப்பட்டிருக்கிறது. இதுல முதல் விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்றுமா. இந்த இடத்துல நாம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது தனிமையில இருக்கிறது மட்டும்தாம்மா நீங்க நினைக்கக்கூடிய கோடிகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். நான் அந்த இடத்துல பேசியிருந்தது 100% வாஸ்து எங்கு வேலை செய்யும், ம். 100% வளர்ச்சி எங்கு இருக்கும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர, இந்த 100% நீங்க வாஸ்துப்படி மாறணும், வளரணும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டையே ஒரு தொழில் கர்மாவாக தயவு செய்து மாத்திடாதீங்க. வீடு ஒரு திசையில இருக்கட்டும், அந்தப்புறத்துல இன்னொரு அமைப்பு இருக்கட்டும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னும் ஒண்ணு இதுல மறைமுகமாகவே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, எந்த இடத்துல பணம் கராரா வேலை செய்யுதோ, அங்க கர்மாவும் வேலை செய்யுன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வாடகைக்கு நம்ம வீட்டுக்கு மேல வைக்கிறோம்னா, இப்ப வந்து வாடகைய யாரோ ஒரு மேனேஜர் வந்து வாங்கிட்டு போறாரு. ஓனருக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்திலயுமே சம்பந்தம் இல்லன்னா, இந்த ஓனர நெனச்சு அந்த வாடகை சந்தாதாரர்கள் எந்த விதத்திலயுமே என்ன பண்ண போறதில்லன்னா, கவலைப்பட போறதில்ல. இவங்க எல்லாம் பிசினஸ்ல ஹை லெவல்ல வளர்றவங்க. ஏன்னா, மேனேஜர் போட்டு பிசினஸ் பண்றவங்க யாருக்குமே இந்த பிரச்சனை இல்ல. நேரடியாக மேல 2 வீட்டு வாடகைய ஒரு ஓனர் வந்து கரெக்ட்டா 5ஆம் தேதினா காலிங் பெல் அழுத்தி வாங்குறாருன்னா, அந்த மேல இருக்கவங்களுக்கு அந்த 5,000 கொடுக்கிற மாரி இருக்கும். கொடுக்க முடியாத மாரியும் இருக்கும். இப்ப அவங்க கிட்ட நம்ம பணம், பணம், பணம்னு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது, அந்த மனிதர்களுடைய உள்ளுணர்வினுடைய சக்தியோட அந்த பணத்த குடுக்குற மாரியே இருக்கும். அந்த நேரடியா அந்த ஓனரு ஒரு புது தோடு வாங்கி போட்டா கூட, அங்க என்ன நடக்கும்னா, அது வந்து ஒரு திருஷ்டியாக மாறுவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்ப நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர வாடகைக்கு விட்டுட்டு, நாங்க ஓனர்ஸ் மேல இருக்கலாமா? இந்த பாதிப்பு எங்களுக்கு வராதா? நான் மீண்டும் சொல்ல வர்றது என்னன்னா, என்னைக்குமே தொழிலாளிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் நம்ம வாழ்வியலோடு நெருங்கி இருப்பது நமக்கு நல்ல வளர்ச்சியை தராது, தராது, தராது. நான் இந்த இடத்துல நீங்க கோடீஸ்வரர்களாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, தனியாக வீடு கட்டி வளருங்கள், வாழுங்கள். நான் வேண்டான்னே சொல்லல. எங்களுக்கு அதுலலாம் உடன்பாடே இல்ல. அப்படின்றவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. இந்த இடத்துல நான் 100% வாஸ்து எப்படி வேலை செய்யும்ன்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தேனே தவிர, இதற்கு நான் வந்து முழுவதுமாக எதிரானவன் அப்படின்னு இந்த இடத்துல நான் பேசல. நீங்க தொழிலை, வீட்டையே வந்து வாடகை வச்சுட்டு நீங்க ஓனர் கீழ இருந்தாலும் சரி, மேல இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். யாருக்கு இருக்காதுன்னு சொல்லிடுறேன். டாக்டர்ஸ்க்கு இருக்காது. வக்கீலுக்கு இருக்காது. அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடர்களுக்கு இருக்காது. ஏன்னு சொல்லுங்க? இவங்க எல்லாமே இல்லறத்துல பெருசா வாழவே முடியாது. இவர்களுக்கு தன்னுடைய இல்லற மார்க்கத்த சரியா வாழுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஆகையினால் அவங்க எந்த கர்மா பத்தியும் அவங்க யோசிக்க போறதே இல்ல. அதனால இந்த எல்லாருமே மத்தவங்க கர்மாவை வாங்கிக் கொள்பவர்கள் வாங்கிக் தானே! கொள்பவர்கள். அதனால வந்து இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது செல்லுபடி ஆகாது. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, "எங்க ஓனர் அப்படிதான், எங்க ஓனர் அப்படிதான்." உங்க ஓனர் நல்லா இருக்காருன்னா, அவர் வீட்ல டாக்டர் இருந்தா அவரு நல்லா இருப்பாரு. நிச்சயமா. அந்த வீட்ல வக்கீல் இருந்தா அவரு நல்லா இருப்பாரு. அந்த வீட்ல வந்து ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ள அதாவது ட்ரஸ்ட் நடத்துற பெர்சன் இருந்தா, அவங்க மாடியில என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். இந்த 3 தொழில் செய்றவங்கள தவிர மத்த எந்த தொழில் செய்றவங்களா இருந்தாலும் அது பிரச்சனை தான். அதையும் இந்த இடத்துல மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நேர்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுறீங்க. உங்க சந்தேகங்கள பதிவிடுங்க. தவறுகள்னு நெனச்சுட்டு நீங்க முழுமையா ஒரு விஷயத்த விசாரிக்காம, ஒரு பதிவ பார்த்த உடனே, "இல்லை, நாங்கலாம் நல்லா தான் இருக்கோம்." அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அந்த பதிவு ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காரு? ஃபினான்ஷியலி நல்லா இருந்தாங்கன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட உள்ள முழுக்க போய் விசாரிக்கும் பொழுது தான், அதனுடைய உண்மைத்தனம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அதனால் உண்மையை தெரிந்து கமெண்ட்ஸை பதிவிடுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அந்த சந்தேகங்கள் கேள்விகளாக கேட்கு விடை கொடுக்கப்படும். நெறைய பேர் யாரெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைய பார்த்து மன உளைச்சல்ல இருக்கீங்களோ, எதற்கான காரணம்ன்றத இத ஒரு சயின்டிஃபிக் ரீதியா நம்ம வாழற வீட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சரி செய்ய முயற்சிக்கவும், எல்லாருக்குமே மன நிம்மதி கிடைக்கட்டும். தொடர்ந்து இதே மாரி வாஸ்து பதிவுகள் தரலாம். நன்றி. நல்லதும்மா. வெற்றிவேல் முருகா.